ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், ஹிமாலய பர்வத ராஜனுக்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் கருணைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் வந்தனங்கள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள், தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள், அலகநந்தா பாகீரதி மாதாவிற்கு வந்தனங்கள், முருகனுக்கு வந்தனங்கள், நாரத மகரிஷிக்கு வந்தனங்கள், ரகுநாத் ஜிக்கு வந்தனங்கள். அழகான தேவப்பிரயாகை வைபவம் நிதானமாக அனுபவிச்சுருக்கோம். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக, கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் ஒரு மாதமாக நாம் தேவப்பிரயாகையத்தான் அனுபவிச்சுருக்கோம். 29 நாள், இன்றைக்கி 30வது நாள் தேவப்பிரயாகை விஷயம். மானசீகமாக ஒரு மாதம் தேவப்பிரயாகையில் வாழும்படியான ஒரு பாக்கியத்தை பகவான் நமக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கான். 30வது நாள் தேவப்பிரயாகை. இன்றைக்கி தான் நீலாத்ரி பீஜே, நீலாத்ரி விஜயம், நீல அத்ரி, நீலாச்சல நிவாசாய அப்படின்றவங்க இல்லையா, நீலாச்சலம் தான் நீலாத்ரி. பகவான் ஜெகநாதன் தசமி அன்னைக்கு குண்டீச்சா பவனத்திலிருந்து கிளம்பி ஸ்ரீமந்திரம் வாசலுக்கு வந்துடுவான். அதன் பிறகு அழகாக பகவான் ஜம்முன்னு அங்கே காத்திருப்பான். ஏன்னா ஏகாதசி, சைன ஏகாதசிக்கு வந்துடணும் அப்படின்னு. அதன் பிறகு பகவான் அந்த சைன ஏகாதசி அன்னைக்கு தங்க சுனாபேஷான்னு சொல்லி தங்க கைகள் தங்க கால்கள்லாம் வச்சுண்டு இருப்பான். அதுக்கப்புறமா இன்றைய தினம் ரொம்ப அழகாக பகவான் நேத்தி அதரபான உற்சவம், அதாவது திருஷ்டி கழிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒன்று. அதுக்கப்புறமா இன்னைக்கு தான் பகவான் கோவிலுக்குள்ளே நுழைவான். சுபத்ரா பலராமன் உள்ளே போன உடனே நம்ம ஸ்ரீரங்கம் மட்டையடி உற்சவம் போல மகாலட்சுமி தேவி அழகாக கோவில் கதவை அடைச்சிடுவா. அதுக்கு பேர் ஸ்ரீமந்திரம் அப்படின்னு பெயர். அதுக்கப்புறமா இங்கேயாவது நமக்கு சமாதானத்துக்கு நம்மாழ்வார்லாம் உண்டு, அங்கெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் பகவான் ரசகுல்லாவை கொடுத்து தாயாரை சமாதானப்படுத்தும். அதனால் இன்றைக்கி பார்க்கணும். ரொம்ப வருஷமாக காத்துட்டுருக்கேன் நீலாத்ரி பீஜை அன்னைக்கு போய் பார்க்கணும்னு. எல்லாரும் தெருவில் ரசகுல்லா வாங்கி அவாவா ஜெகநாத்துக்கு நிவேதனம் பண்ணி அப்படியே சாப்பிடுவார்கள். அதுவும் நம்ம ஊர் ரசகுல்லா மாதிரி குலோப் ஜாமுன் சைஸ்லாம் கிடையாது. அங்கெல்லாம் திருப்பதி லட்டை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அவ்வளோ பெருசாக ஒரு ரசகுல்லா இருக்கும். அதுவும் அந்த ஜனங்கள் மாதிரி ஸ்வீட் சாப்பிட நம்மளால் ஆகாது சாமி. ஸ்வீட் சாப்பிட்றத பார்த்தாலே நமக்கு சுகர் வந்துடும், அப்படி இருக்கும். எல்லோரும் ஸ்வீட் சாப்பிடுவான். அப்படி அழகான ஒரு நீலாத்ரி விஜயம். அதுவும் இந்த ஃபாரின்லேருந்து நிறைய பேர் இந்த 10 நாளைக்காக வந்திருப்பா. அவளுக்கு குண்டீச்சா பவனத்துலேயும் ஏற முடியாது, நீலாச்சலம் ஸ்ரீமந்திர்லையும் ஏற முடியாது. பகவான் கோவிலை விட்டு இறங்கி குண்டீச்சா பவனம் வாசல் வரைக்கும் இருப்பான் இல்லையா, அது வரைக்கும் இருப்பாள். திருப்பி குண்டீச்சா பவன வாசல்லேருந்து கோவில் வாசல் இந்த கோவிலில் ஏறுறான் இல்லையா ஸ்ரீமந்திரம், அவ்வளோதான். இந்த நாட்களுக்காக அவர்கள் வருஷா வருஷம் நீலாச்சலத்திற்கு புரிக்கு வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நீலாத்ரி விஜயம் இன்று. ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்தேன், தேவப்பிரயாகை பிரளய காலத்துலேயும் இருக்குது. தேவப்பிரயாகையில் இருக்கக்கூடிய ஒரு ஆலமரமானது பிரளய காலத்துலேயும் மிச்சப்பட்டு கிடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் புரியில் இருக்கக்கூடிய ஒரு ஆலவிருஷம் இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த தடவை நான் இதுக்கு போயிருந்தேன், பிரயாக்ராஜ். அங்கே இருந்த ஒரு ஆலமரமும் அவ்வளோ அழகாக பிரளய காலத்தில் மிச்சப்பட்டு கிடக்கிறது அப்படின்னு தான் காண கிடைக்காது. அப்படி ஆச்சரியமான ஒரு நீலாத்ரி விஜயத்தன்னைக்கும் நாம் தேவப்பிரயாக வைபவத்தை அனுபவிக்கிறோம். நேத்தி அவ்வளோ அழகாக நம்ம சிவபெருமானுடைய தாடங்கேஸ்வரரை பார்த்தோம். தாடங்கம் அப்படின்ற அந்த ஆபரணம் காதில் அப்படி வட்டமாக போட்டுக்கிறது. முக்கியமாக திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்பாளுடைய காதுகளில் தாடங்கம் இருக்கும். இப்போ கூட காஞ்சி
பாலபிரியவா வந்து புதுசாக ஒரு தாடங்கம் சமர்ப்பணம் பண்ணார். அது என்ன விசேஷம்னா, தாடங்கம்ன்றது வட்டமாக காதில் போட்டுக்கிற ஒரு ஆபரணம். தோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அது சாதாரணமாக தோடில் பார்த்தோம்னா வைரம் இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சு வட்டமாக அப்படி வச்சுருப்பான். இந்த அகிலாண்டேஸ்வரி தாடங்கத்தில் உத்து கவனித்து பார்த்தோம்னா ஸ்ரீ சக்கர யந்திர டிசைன் இருக்கும் அவளுடைய தாடங்கத்தில். ஏன் அப்படின்னா, அவளுடைய உக்ரத்தை குறைக்கிறதுக்காக ஆதிசங்கர பகவத் பாதர் ஸ்ரீசக்கர யந்திரத்தை அவள் காதில் மாட்டி அவளை ஒரு சமாதானப்படுத்துகிறார். நிறைய இடங்களில் சங்கரர் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அதில் நான் பார்த்த இடங்கள்லாம் சொல்லிடுறேன். திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி பார்த்துருக்கேன், ஆனால் இனிமேல் போய் நன்னா பார்க்கணும். முக்கியமாக நான் நன்னா கவனித்து பார்த்தது அஹோபிலத்தில், அங்கே உண்டு. அதுக்கப்புறமா ரிஷிகேஷில் பரத் நாராயணன் கோவிலில் கோபுரம் உள்ளுக்குள்ள ஸ்ரீசக்கர யந்திர டிசைன் 2. இது 2 தான் முக்கியமாக நான் பார்த்த ஸ்ரீசக்கர டிசைன் இருக்கக்கூடிய யந்திரம் இருக்கக்கூடிய கோவில்கள். அதனால் தாடங்கம், அதனால தான் தாடங்கேஸ்வரர் அப்படின்னு சிவபெருமானுக்கு திருநாமம் அப்படின்னு சொன்னேன். இன்னும் அந்த தாடங்கேஸ்வரர் எங்கன்னு நான் இன்னும் கண்டுபிடிக்கல, தேடின்னு இருக்கேன். இந்த சாந்தாநதி கரைன்னு போட்டிருக்கு, அதை ப்ராப்பராக அங்கே போய் நான் பார்க்கணும். கட்டாயம் பார்த்துட்டு ஒரு லைவ் வீடியோ போட்டுருவேன். அடுத்த வாடி தேவப்பிராயப்படம் இன்னும் கொஞ்சம் நிறைய நேரம் இருந்து பார்க்கும்படியாகத்தான் இருக்கும். ஸோ அடுத்தது 163வது அத்தியாயம். சூத உவாச்ச கங்காதோ பாகதீதானாம் ஸ்ருத்வா மாஹாத்மியம் உத்தமம் ததைவ சிவலிங்கானாம் சிவதானாம் மகாபலாஹ புக்தி முக்தி பிரதானாம் ஹி வைபவம் முனிபுங்கவாஹ ஸ்கந்தம் சேனாபதிம் தேவம் புன பப்ரச்ச நாரதக. சேனாபதி அப்படின்ற நம்ம தமிழில் சேனாதிபதின்னு சொல்லுவோம் இல்லையா, அது சேனாவுக்கு சேனைக்கு அதிபதி சேனாதிபதி. சேனாபதி அப்படின்னு சொல்ல உண்டு, சேனாவினுடைய பதி. இப்போ தேவசேனா சொல்லியா, தேவசேனாபதி, லக்ஷ்மிபதி, உமாபதி, அந்த மாதிரி சேனாபதி. இன்னொன்று சொல்லலாம், சேனா அப்படின்ற படைக்கு பதி, தலைவன், நாயகன், நடத்துபவன், நாதன் அப்படின்னு அர்த்தம் சேனாபதி. அப்போ அழகாக ஜம்முன்னு கங்கையினுடைய இந்த விஷயங்கள்லாம் கேட்ட அந்த நாரதர் ரொம்ப சந்தோஷமாக ஸ்கந்தனிடத்தில் பேசுகிறார். சேனாபதியான ஸ்கந்தனிடத்தில் நாரதர் மீண்டும் அழகாக கேட்குறார். கங்கையினுடைய கரையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டார். நாரத உவாச்ச பகவன் பார்வதி புத்திர பக்தானாம் பக்தவத்சல தேவ பிரயாக யாத்ராயாம் விதானம் முனிசேவிதம் கதம் ஸ்நானம் பிரகர்த்தவ்யம் தத்ர விஷ்ணோர் மகாத்மனः பூஜனம் கீதృశம் தேவ நியமாः கே ச சுவ்ரத கே மந்த்ராः சிவபூஜாயாம் சூர்யார்ச்சாயாம் ச வை குஹ ये तन्मे तत्वतो ब्रूहि यदि चेन्मयि ते दया. ரொம்ப அழகா நாரதர் முருகனை பார்த்து, பார்வதி புத்ரா, நீங்கள் வந்து பக்த வத்சலன், தேவப்பிரயாகையினுடைய வைபவலை பற்றி இவ்வளோ அழகாக எல்லாம் சொன்னேள். அந்த தேவப்பிரயாகைக்கு எப்படி யாத்திரை போகணும் அதை பற்றி கொஞ்சம் இன்னும் விஸ்தாரமாக நீங்கள் சொல்லணும்.
அந்த இடத்துல எப்படி எப்படி ஸ்நானம் பண்ணணும், எப்படி பகவானை தியானம் பண்ணணும், அங்கே என்னென்ன விதமான கர்மாக்கள்லாம் நாங்கள் பண்ணணும், என்னென்ன மந்திரங்கள் ஜபிக்கணும், எப்படி சிவபெருமான் சூரிய தேவன்லாம் எப்படி பூஜை பண்ணணும், இது எல்லாம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அழகாக கேட்குறார். ஸ்கந்த உவாச்ச. நல்லா கவனித்து பாருங்க, நாரத அவ்வளோ கேள்வி கேட்கறதுனால இவ்வளவு பதில்கள் கிடைக்கிறது. அதனால் உங்களுக்கும் இப்போ சுவாமி கிட்ட தான் கேட்கணுமா, எனக்கு இந்த மாதிரி இருக்கே, இதுக்கு என்ன பண்ணலாம், இதை நான் எப்படி பண்ணணும், இந்த இடத்துல நான் எப்படி நடந்து கொள்ளணும், எந்த மாதிரி நான் வாழணும், இது ஒவ்வொன்றா நீங்கள் கேட்க கேட்க ரொம்ப அழகாக அதற்கான பதில்கள் உங்களுக்கு உள்ளுக்குள்ளேருந்தே கிடைக்கும். இல்லாட்டி குருமுகேன பகவான் உபதேசம் பண்ணுவான். ஸ்கந்த உவாச்ச. யத்வயா பரிபிருஷ்டோகம் தத்தே வக்ஷ்யாமி வை முனே விதானம் புண்ணியதம் ஸ்ரீதம் காமதம் வை சுபுத்திரதம். அப்போ ரொம்ப அழகான கேள்வி நீ கேட்டிருக்க. இந்த கேள்வியானது எல்லாருக்கும் புண்ணியம், ஐஸ்வர்யம், தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் தரக்கூடிய கேள்வியை நீ கேட்டிருக்க. யத்வயா பரிபிருஷ்டः அகம் தத்தே வக்ஷ்யாமி வை முனே விதானம் புண்ணியதம் ஸ்ரீதம் காமதம் வை சுபுத்திரதம். நல்லான குழந்தைகள் வரைக்கும் எல்லாம் சொல்கிறார். சுணு பிராஜ்ய மகாபாஹோ மனக்கிருத்வா சுநிச்சலம். நான் சொல்கிறேன், மனசை நிச்சலனமாக வச்சுண்டு ஏகாகிர சிந்தனையோட கேளு. பக்தானாம் பக்தவரியோ வை தத்தோ ந அந்யதோஸ்தி கஷ்டன. உன்னை விட பக்தர்கள் யார் சிறந்தவர்களாக இருக்க முடியும்? உன்னை விட எனக்கு யாரும் பிடிச்சவாளும் கிடையாது. யார்? ஸ்கந்தனுடைய வாக்கு. பிரதமம் தூ குரும் தோஷ்ய பூஷணாச்சாதனாசனைஹி. முதல்ல என்னடா பண்ணணும்? யாத்திரை போகணும். பிரதமம் து குரும் தோஷ பூஷணாச்சாதனாசனைஹி. முதல்ல அவாவாளுடைய குருவை போய் பார்த்து குருவுக்கு மரியாதை பண்ணிட்டு, அதெல்லாம் சொல்கிற ஆபரணங்கள் வஸ்திரங்கள் இதெல்லாம் கொடுத்து அவரிடத்துல ஆசீர்வாதம் வாங்கி, குருவோட ஆசீர்வாதம். யாத்திரைக்கு போகிறோம் அப்படின்னா முதல்ல குருவோட ஆசீர்வாதம். ஏன் குருவோட ஆசீர்வாதம் வாங்கணும்? கோவில் தானே போகிறோம் அப்படின்னா அது போகிற வழியில் நம்ம மனசு ஒருநிலைப்பட்டு இருக்கணும். யாத்திரையில் பலவிதமான தடசங்கள் வரும், சவால்கள் வரும். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபலம் வரும். அதாவது எல்லா விஷயத்தையும் ஆரம்பிச்சிடுவோம், ஆசையில் ஆரம்பிப்போம். ஆனால் சின்ன சின்னதாக தடையெல்லாம் வரும்பொழுது மனசு விட்டு போகும். நான் கிளம்பியிருக்கவே வேண்டாம், எனக்கு அப்போவே தெரியும் நான் இதுதான், எனக்கு எதுக்கும் லாய்க்கு இல்லை, இப்படி நிறைய புலம்புவோமா, அந்த எந்தூசியாசம் குறைஞ்சி போயிடும். இப்போ குரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டோம்னா நல்லபடியாக பார்த்துட்டு வா அப்படின்னா அந்த வார்த்தையே மனசில் உட்காந்துருக்கும் இல்லையா, அதுவே எல்லாத்தையும் அழகாக நடத்தி கொடுக்கும். அதனால் எந்த யாத்திரையாக இருந்தாலும் நீங்கள் எங்கே போயிருந்தாலும் முதல்ல குரு ஆசீர்வாதம். இதுதான் பிரதமம் து குரும் தோஷ்ய பூஷணாத் சாதனாசனைஹி. ஜோர் இல்லையா? அதனால் குரு தியானம். அது இப்போ குரு பூர்ணிமா வரப்போகுது. அதனால் நீங்கள் குருக்கிட்ட ஃபோனில் பேசினாலும் சரி, வாட்ஸ்அப்பில் பேசினாலும் சரி, பக்கத்தில் இருந்தால் போய் பார்க்குறதாலும் சரி, இல்லையா மனசுலையே நினச்சிண்டு நல்லபடியாக போயிட்டு வாங்க. பிரதமம் து குரும் தோஷபூஷணாச்சாதனாசனைஹி. அடுத்து என்னடானா மகாகணபதிம் பூஜ்ய யதா பிராப்த உபசாரகைஹி. அதன் பிறகு மகாகணபதிக்கு பூஜை பண்ணணும். சாதாரணமாக இப்போ எனக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்குது, நாங்கள்லாம் சின்ன வயசில் எங்கேயாவது கல்யாணம் எங்கேயாவது வண்டியெலாம் எடுத்துகிட்டு போகிறோம் வச்சுக்கோங்களேன். முக்கியமாக கல்யாணத்துக்கு போவோம், இல்லாட்டியா குலதெய்வம் கோவிலுக்கு போகிறது, இல்லாட்டி பக்கத்தில் தெருவில் யாராவது மாமா மாமி எங்கேயாவது வாங்கடா நாங்கள்லாம் கோவில் போய் எங்களையும் வாங்கடான்னு கூட்டின்னு போயிடுவா பசங்களை, கொஞ்சம் வளர்ந்த பிறகு எங்களெல்லாம். அப்போ உடனே என்ன பண்ணுவா, எங்கள் ஊரில் இந்த சானட்டோரியத்தில் ஒரு பிள்ளையார் கோவில் உண்டு, அங்கே போய் ஒரு சூரத்தேங்காவை போட்டுட்டு தான் வண்டி கிளம்பும். இல்லை அந்த பக்கம் உள்ளே போயிட்டு திரும்ப முடியாது அப்படின்னா ஒரு தேங்காவை எடுத்து வச்சுட்டுவா, இது மகா கணபதிக்கு ஆந்தவே எந்த பிள்ளையார் கோயிலோட தான் அங்கே போட்டுட்டு போகணும் அப்படின்வா.
தெற்கு பக்கத்தில் பார்த்துருக்கேன். தூத்துக்குடி அந்த பக்கம்லாம் அங்கே ஏதாவது முனீஸ்வரன் கோயில் இருக்கும். அங்கே போய் ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு போவார்கள். அது மாதிரி உண்டு. நான் அந்த திருநெல்வேலியிலேருந்து திருவனந்தபுரம் போகிற வழியில் முப்பந்தல் அம்மன் கோவில் ஒன்று உண்டு. முப்பந்தல் அம்மன் வந்து இந்த ஆரல்வாய் மொழி அந்த பக்கம் முன்னாடி வரும் எனக்கு தெரிஞ்சு. இன்றைக்கும் இன்றைக்கி வந்து ரூட் மாற்றியாச்சு. இன்றைக்கி வந்து பைபாஸில் முப்பந்தல் அம்மன் வரமாட்டா. பைபாஸில் போகும்போது முப்பந்தல் அம்மன் வழியாக போக முடியாது. ஆனால் இன்றைக்கும் அந்த ஊர்லேயே வந்துட்டு போயிட்டு இருக்கவாலாம் இந்த முப்பந்தல் அம்மனுக்கு போய் ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு போவாள். இது திருவனந்தபுரம் பக்கம் போனோம்னா வெடி வழிபாடுன்னு உண்டு. இந்த மார்த்தாண்டம் திருவனந்தபுரத்தில் அங்கே வெடிசாஸ்தாங்கோவில்னு உண்டு. மார்த்தாண்டத்தில் இந்த பஸ்ஸில் வேகமாக போகிறவங்க கூட அங்கேருந்து அப்படி பைசா அப்படி போடுவான் அந்த ரோட்டில். அங்கே ஆள் இருப்பான். உடனே அவனுக்கு தெரியும். உடனே ஒரு வெடி வெடிக்கிறது வெடி வழிபாடுன்னே உண்டு. அது வந்து கேரளாவில் தான் நிறைய நான் பார்த்துருக்கேன். கேரளா முக்கியமாக அந்த கேரளா இந்த என்ன சொல்கிறது திருவிதாங்கூர் சமஸ்தானம், மார்த்தாண்டம், நாகர்கோவில், கன்னியாகுமரி பக்கம், திருநெல்வேலியில் கூட நான் வெடி வழிபாடு பார்த்த ஞாபகம் இல்லை. இதெல்லாமே திருவிதாங்கூர் ஆத சமஸ்தானம். கன்னியாகுமரி, நாகர்கோவில், மார்த்தாண்டம், களியக்காவல, திருவனந்தபுரம் இப்படி. இதுக்கு மேலே போனால் உண்டான்னு எனக்கு அதுவும் தெரியல. இப்போ கோழிக்கோடு, மலப்புரம் பக்கம்லாம் உண்டான்னு தெரியாது எனக்கு. நான் அங்கெல்லாம் வெடி வழிபாடு பார்த்துருக்கேன். நாகர் வழிபாடு உண்டு. அங்கே யாராவது இந்த பிடில் மாதிரி வாசிப்பா, பணம் கொடுத்தோம்னா நமக்காக அந்த நாகருக்காக பிடில் வாசிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. நான் வர்க்கலா ஜனார்தன சுவாமி கோவிலில் அது பார்த்துருக்கேன். இந்த வெடி வழிபாடுன்றது இங்கே நார்த்தில் போக போக க்ஷேத்திரபாலன், அந்த க்ஷேத்திரபாலனை மரியாதை பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு கிளம்புவோம். இன்றைக்கும் மணிபத்திரபுரி மானா கிராமத்தில் இருக்கவாள்லாம் கண்டாகரனுக்கு தான் பூஜை பண்ணுவாள். இப்போ இந்த வாட்டி தான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது இந்த பாண்டுகேஸ்வர் தான் பகவானுடைய யோக பத்ரின்னு பேர். பத்ரிநாதன் குளிர்காலத்தில் தீபாவளியிலேருந்து அக்ஷய திருத்தியை வரைக்கும் பகவானுடைய உற்சவமூர்த்தி இருக்கிற இடம் பாண்டுகேஸ்வர். அந்த பாண்டுகேஸ்வருக்கு தான் உத்தவன் வருவான், பத்ரிநாதனுடைய உற்சவமூர்த்தி. அந்த உத்தவர் கூடவே பத்ரியிலிருந்து அலக்காபுரியுடைய ராஜாவான குபேரன் வருவார். இந்த வாடி தான் எனக்கு தெரியும். அங்கே ஒரு போகிற வழியில் ஒரு பெரிய கோவில் ஒரு வாட்டி பார்த்துக்கணும், இறங்கணும். எப்போ டைம் இருக்காது. இந்த வாட்டி சிஷ்ய பசங்கள்கிட்ட சொன்னடா அது என்ன கோவில், இறங்கி பார்த்துட்டு வாங்க எனக்கு அப்படின்னு பார்த்தா அது இறங்கினா அது ஒரு கண்டாகரன் கோவில். அது என்னடான்னா அது எப்பயும் பூட்டி இருக்குமா. இந்த வின்டருக்கு சுவாமி வரும்பொழுது அந்த மானாவில் ஒரு கண்டாகரனுடைய ஒரு உற்சவ மூர்த்தி ஒன்று சிரிச்சுட்டு இருக்கும். அந்த மூர்த்தியை பல்லக்கில் எடுத்து நீங்கள் வருவாளாம். சுவாமியோட கார்டியன் அவர் க்ஷேத்திரபாலனில் இங்கே வந்துடுவாராம். அவருக்கு அந்த 6 மாதம் மட்டும் அந்த கோவில் திறப்பாளாம். அந்த 6 மாதம் கண்டாகரன் வில் பி தேர். அதுக்கப்புறம் திரும்பி பத்ரிநாத் கிளம்பி இவரும் கிளம்பி நேராக மானாவுக்கு போவான். இப்படி தான் நடக்கிறது. அந்த மாதிரி இந்த மகா கணபதி பூஜை ஃபஸ்ட்டு குரு பாருங்க. நீங்கள் மகா கணபதி யாரோன்னா பண்ணுங்க. முதல்ல குரு பிரதமம் தோ குரும் தோஷ பூஷணாச்சாதனாசனை. நம்ம வடுக்கு நம்பி கேட்டால் குருவை பார்த்தாச்சுல போதும், வேறு என்ன வேணும் அப்படின்ட்டுருவார். ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகன் முடிச்சுட்டு போயிடுவார். நம்ம சனாதன கோஸ்வாமி சைத்தன்யான்னு ஜிபிச்சுட்டு போயிடுவார். அதனால் குரு. அடுத்து மகா கணபதிம் பூஜ்ய யதா பிராப்த உபசாரகை. அவருக்கு எப்படி உபசாரம் பண்ணி பூஜை பண்ணணும். அவருக்கு என்ன அருகம்புல் கொடுத்தா போதும், ஒரு 2 வாழைப்பழத்தை கொடுத்துட்டா போதும். நம்ம ஊர் வழக்கமாக இருந்தால் ஒரு வெடலையை போட்டால் போதும், அவ்வளோதான். ஒரு நல்ல தேங்காய் ஒன்று போட்டோம்னா, சூர தேங்காய் போட்டாச்சுன்னா ஜம்முன்னு சந்தோஷமாக போயிடலாம். அதுக்கு அடுத்து சொல்கிறார் அஸ்தேயம் பிரம்ம காரியம் ச சௌச்சம் இந்திரிய நிகிரஹ. குருவிடத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு மகா கணபதியை பூஜை பண்ணிட்டோ அழகாக சித்தமான உடம்போட இப்படி கிளம்பணுமா. ஃபஸ்ட் கிளாஸாக ஜம்முன்னு க்ளீனாக இருக்கணுமா. அஸ்தேயம் பிரம்ம காரியம் ச சௌச்சம் இந்திரிய நிகிரஹ. இந்திரியங்களெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஏகபுக்த விரதம் சைவ விஷ்ணு பூஜனமேவ ச. ஒரு வேளை சாப்பிட்ணுன்ற ப்ராக்டிக்கலாக எவ்வளோ பாசிபிள்னு எனக்கு தெரியலை. அப்படிலாம் இருந்தால் நான் யாரையும் அழிச்சுட்டே போக முடியாது. குருஜி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு விடுவா, நானே போவேனான்னு தெரியாது. அதாவது ரொம்ப ப்ராப்பராக அட்லீஸ்ட் நம்ம போகிறோமே அதுவே பாக்கியம்னு விடுவேன் நான் இன்றைக்கி.
ஒரு வேளை சாப்பிடணும், ஆனால் மற்றதெல்லாம் இருக்க முடியும். அப்புறம் அழகாக சொல்கிறார், ஏவமாதி ஏவமாதி பிரணியமைர்யுக்தः ஏவமாதி பிரணியமைர்முக்தः யுக்தः சந்நிஸ்ஸரேத் கிருஹாத் மனசுத்வாரமானாதம் தியாயன் வை முனிசத்தம. அழகா விஷ்ணுவை தியானம் பண்ணிண்டு, ரமாநாதனான பகவானை தியானம் பண்ணிண்டு ஜம்முன்னு போகணும். போகிறவங்கெல்லாம் பகவான் தியானம் பண்ணணும். சரியா? கச்சந்தம் தேவதீர்த்தம் தூ திருஷ்ட்வா வை பிதரஹ சுதம். ஸோ கிளம்புறதுலேருந்து பகவத் தியானம் பண்ணிட்டு ரமாநாதம் தியானம் பண்ணிட்டு போகணும். கச்சந்தம் தேவதீர்த்தம் தூ திருஷ்ட்வா வை பிதரஹ சுதம் பிரஹிருஷ்யந்தி பிரநிருத்யந்தி தே சர்வே புக்திலாலசாக. யார் தேவப்பிரயாகைக்கு ஒருத்தன் யாத்திரை கிளம்புறானோ, இப்போ நான் தேவப்பிரயாக கிளம்புறேன் வச்சுக்கோங்களேன், என்னுடைய மூதாதையர்கள் பித்ருக்கள்லாம் அழகாக பித்ருலோகத்தில் டான்ஸ் ஆடுவாளாம். ஆஹா ஆஹா ஆஹா, ஜோர் ஜோர் ஜோர், அப்பா அடா, நமக்கு பித்ருலோகத்துலேருந்து மோட்சம் கிடைக்கிறதுக்கு நம்ம வம்சத்தில் ஒருத்தன் போகிறான் அப்படின்னு. அப்போ என்னடாண்ணா, அந்த மூதாதையர்களுடைய ஆசீர்வாதமும் அவசியம். ஏன்னா இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதுனால அவர்களுக்கு சத்கதி கிடைக்கிறதா. இப்போ நீங்கள் கிளம்புறீர் அப்படின்னா உங்கள் மூதாதையர்கள் அவ்வளோ சந்தோஷமாக பிரஹிருஷ்யந்தி, அவ்வளோ சந்தோஷப்படலாம். பிராநிருத்தியந்தி தே சர்வே புக்திலாலசம், அப்படியே குஷி ஆஹா 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 அப்படின்னு ஆடுறாளாம். கச்சதோ தேவதீதே தூ மானுஷஸ்ய மகாத்மனः பதே பதே அஸ்வமேதஸ்ய பலம் பவதி நிச்சிதம். யார் தேவப்பிரயாகைக்கு போகிறாளோ அவள் வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவ்வளவு அழகா ஒரு அஸ்வமேத யஜ்ஞம் பண்ண பலன். தேவப்பிரயாகைக்கு கிளம்புறேன்னு கிளம்புறவா, இப்போ நீங்கள் உங்கள் ஆற்றுலேருந்து இறங்குறேன், நான் தேவப்பிரயாக கிளம்புறேன் அப்படின்னு இறங்கியாச்சுன்னா, நீங்கள் கிளம்புறேன்னு சொல்லி எடுத்து வைக்கிற அந்த அடியிலிருந்து ஒவ்வொரு அடியும், அதாவது போயிட்டு திரும்பி வர வரைக்கும் ஒவ்வொரு அடியுமே ஒவ்வொரு அஸ்வமேத யஜ்ஞம் பண்ண பலன். இது தேவப்பிரயாக போயிட்டு இல்லை, தேவப்பிரயாகைக்கு கிளம்பினதிலிருந்தேன்னு சொல்கிறார். கச்சந்தம் தேவதீர்த்தம் தூ திருஷ்ட்வா வை பிதரஹ சுதம் சொல்லிட்டாலாம். கச்சதோ தேவதீர்த்தே தூ மானுஷஸ்ய மகாத்மனः பதே பதே அஸ்வமேதஸ்ய பலம் பவதி நிச்சிதம். சந்தேகமே வேண்டாம். யார்? ஸ்கந்தன் சொல்கிறான். ததக்ஷேத்ரஸ்ய நிகட்டே கத்வா திருஷ்ட்வா ச ஜஹ்னுஜாம் க்ஷேத்ரம் ச க்ஷேத்ரபாலம் ச ஸ்ரீராமம் பரமேஸ்வரம் பிரணமே தண்டவத் பூம. ததக்ஷேத்ரஸ்ய நிகட்டே கத்வா திருஷ்ட்வா ச ஜஹ்னுஜாம் க்ஷேத்ரம் ச க்ஷேத்ரபாலம் ச ஸ்ரீராமம் பரமேஸ்வரம் பிரணமேதத் தண்டவத் பூமௌ இதி மந்த்ரானுதீரயேத். போயாச்சு, போன உடனே கங்கைக்கு நமஸ்காரம் பண்ணணும், க்ஷேத்திரபாலனுக்கு நமஸ்காரம் பண்ணணும், ஸ்ரீராமனுக்கு நமஸ்காரம் பண்ணணும். அதாவது அந்த உள்ள நுழையும் பொழுதே, அந்த தேவப்பிரயாகை நுழையும் பொழுதே நமஸ்காரம் பண்ணிட்டு தான் நுழையணும்ன்ற அவ்வளோ சத்தியான ஒரு தீர்த்தம் இல்லையா? அப்புறமா கங்கையை பார்த்துட்டு சொல்லணும் அவ்வளோ அழகா. அந்த உள்ள நுழையும் பொழுதே கங்கைகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு, கங்கையை பார்க்கணும் இல்லை, அந்த தேவப்பிரயாகை மேலே எங்கே இறங்கினாலும் கங்கை தெரியவா. இப்போல்லாம் வீடுகள் இருக்கனாலும் தெரியல, இருந்தாலும் கங்கைக்கு நம்ம தெரியுமா, நமக்கு கங்கை தெரியலனா என்ன. அப்போ அழகா ஸ்தோத்திரம் பண்ணணுமா. கங்கே சரித்வரே தேவி புக்தி முக்தி பிரதாயினி தவ சந்தர்ஷனாதேவ முக்தி பிராப்தா மயா சுபா. ஏ கங்கே, நீதான் விசேஷமானவள்,
நதிகளுள் பக்தி புக்தி முக்தி எல்லாம் தரக்கூடியவள். புக்தி முக்தி உலகாயுத இன்பங்களும் நீ கொடுப்பாய், மோட்சமும் நீ கொடுப்பாய், பிரதாயினி எல்லாம் கொடுக்கக்கூடியவா. தவ சந்தர்ஷனாதேவ முக்தி பிராப்தா மயா சுபா. உன்னுடைய தர்சனத்தினாலே எனக்கு முக்தி கிடைச்சிடும். உன் தரிசனமே நான் பண்ண பரம பாக்யம். க்ஷேத்ரராஜ நமஸ்தேஸ்து விஷ்ணு பிரிய நமோஸ்து தே ததோ வை க்ஷேத்ரபாலம் ச பிரார்த்தயேத் விஷ்ணு சேவகம். க்ஷேத்ரராஜா தீர்த்த பிரயாகே க்ஷேத்ரராஜன் சொல்கிறார். உன் நமஸ்காரம் பண்ணுறேன், விஷ்ணுக்கு பிரியமான நீ க்ஷேத்ரராஜனாச்சே, அதே மாதிரியே க்ஷேத்ரபாலா நீ பகவானுடைய சேவகன், உன்னையும் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அழகாக முதல்ல கங்கைக்கு பிரார்த்தனை, அடுத்தது க்ஷேத்ரராஜனான அந்த தேவப்பிரயாகிக்கு, அப்புறமா க்ஷேத்ரபாலனுக்காக ஒரு பிரார்த்தனை. அதுக்கப்புறம் க்ஷேத்ரபால மகாபாகா தேஹே தனுஜ்ஞாம் மம பிரபோ நாராயணஸ்ய மகதோ தர்ஷனாய மகாத்மனः இத்யாக்ஞாம் பைரவீம் பிராப்ய விஷ்ணும் வை பிரேணமேத் சுதீஹி. அதன் பிறகு நான் க்ஷேத்ரராஜா க்ஷேத்ரபாலா உங்ககிட்ட நமஸ்காரம் பண்ணுறேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு, எனக்கு பகவானுடைய தரிசனம் கிடைக்கணும், அனுகிரகம் பண்ணு. முதல்ல கங்கா நதி, அப்புறம் தேவப்பிரயாக க்ஷேத்திரம், அதுக்கப்புறம் க்ஷேத்ரபாலம். இது என்ன அதுன்னா நாங்கள் மேலேருந்து கீழே இறங்குவோம், அங்கே சைடில் க்ஷேத்ரபாலன் போர்டு இருக்கும். ஒரே ஒரு தடவை நான் போய் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அது அங்கே தான் க்ஷேத்ரபாலனுங்க கை கூப்பிட்டு அப்படியே வந்துடுவேன். நான் அடுத்த வாட்டி போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரணும் அவருக்கு. அந்த க்ஷேத்ரபாலனை பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறமா சொல்கிறார், அதன் பிறகு பகவானிடத்தில் பிரார்த்திக்கணுமா. நாராயண தயா சிந்தோ நமஸ்தே பக்தவத்சல பிரணமாமி பவந்தம் வை பிரசன்னோ பவமே சதா. அதன் பிறகு நாராயணா பக்தவத்சலா உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன், எப்பொழுதும் எனக்கு அனுகிரகம் பண்ணு. நாராயண தயா சிந்தோ நமஸ்தே பக்தவத்சல பிரணமாமி பவந்தம் வை பிரசன்னோ பவமே சதா அப்படின்னு சொல்லி அழகாக அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நாளைக்கு சொல்கிறேன். இப்போ தான் பார்த்துட்டு மறுபடியும் முதல்லேருந்து தேவப்பிரயாகுள்ளே நுழையிறதுலேருந்து எப்படி போகணுன்ற சொன்னேன். முதல்ல குரு தியானம், அப்புறம் மகா கணபதி தியானம், அப்புறம் நம்ம நடக்கிறோம் அப்படின்னாலே பித்ருக்கள் சந்தோஷப்பட்டுடுறா, ஒவ்வொரு அடியும் அஸ்வமேத யஜ்யம் பண்ண பலன். அப்புறமா தேவப்பிரயாக போனதுக்கப்புறமா அவங்க முதல்லையே நமஸ்காரம் பண்ணணும், அதுக்கப்புறம் கங்காதேவியின் இடத்துல பிரார்த்தனை பண்ணணும், அப்புறம் க்ஷேத்ரபாலனை நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணணும், அதன் பிறகு பகவான் நாராயண இடத்துல பிரார்த்தனை பண்ணணும், அதன் பிறகு ஊருக்குள்ளே நுழையணும். மீதி விஷயம் நாளைக்கு. ஸோ இப்போ ஊருக்குள்ளே நுழையணும். நாளையிலே நாங்கள் தங்கி எல்லாம் குளித்து எல்லாம் பார்க்கணும். சரியோ? ராதே கிருஷ்ணா. தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள், க்ஷேத்ரபாலனுக்கு வந்தனங்கள், மகோன்னதமான ரகுநாத்ஜிக்கு வந்தனங்கள், கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள், இன்றைய அன்புக்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள், பாரத மாதாவிற்கு வந்தனங்கள், அலகநந்தா பாகீரதி நதிகளுக்கு வந்தனங்கள், ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள், நாரதருக்கு வந்தனங்கள். ராதே கிருஷ்ணா. ஹர் ஹர் கங்கே, ஜெயமா கங்கே, கங்கே சரணம். ராதே கிருஷ்ணா.